ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு 3 நேரமும் மீன் குழம்பு கொடுத்தா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுத்தாலும் சலிப்பாகி ஹோட்டலில் போயிட்டு அதே மீன் குழம்ப வெரைட்டியாக வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றமாக மீன் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்கிறதுக்காக பாறை மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 3 மீன் இருந்துச்சு. இந்த மாதிரி முழுசாக மேலே கீரல் மட்டும் போட்டு வாங்கியிருக்கிறேங்க. இந்த மாதிரி முழு மீனாக போட்டு செஞ்சு கொடுக்கும்போது எங்கள் பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிற கலருக்காகத்தான் ஒரு 15 சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துருவின தேங்காய். மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் குடம்புளி தாங்க எனக்கு ரெடி பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குடம்புளி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குடம்புளி சேர்க்குறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். குடம்புளி குழம்பு நல்லா நேரம் ஆக ஆக நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். மல்லித்தூள், அதாவது தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. 1/2 கிலோ மீனுக்கான அளவு தான் இது. கூடவே ஒரு 2 பல் பூண்டு தோலோடைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோங்க. இப்போ தேங்காயும் நல்லா அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு பாறை மீனில் தான் செய்யணுமானா அப்படி இல்லைங்க. எல்லா மீன்லேயும் நீங்கள் என்ன மீன் வாங்குறீங்களோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குடம்புளி இப்போ நம்ம ஊருகளிலே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. நான் அந்த குடம்புளி வாங்கி நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு தான் இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அதுவும் குடம்புளி சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டிலில் இருக்கிற பேஸ்ட் குடம்புளி பேஸ்ட்டு தாங்க. இப்போ இதுவுமே ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்படியே கூட குழம்புல சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் வடிகட்டினாலும் குடம்புளியில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் நான் தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம குழம்புல சேர்க்கும் போது வடிகட்டிக்கலாம். குடம்புளியில் நல்ல ஒரு மருத்துவ குணமும் இருக்குதுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிகம் இந்த வாதத்தன்மை உள்ளவங்க இந்த குடம்புளியை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் குடம்புளி கிடைக்கல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற புளியை ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியாச்சு. தக்காளியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டியாக இருந்ததுனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஊளி மீன் குழம்பு செய்கிறதுனால மண் சட்டி அந்த ஊளி மீன் குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் இந்த கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுருக்குறேங்க. கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்கிறதுனால அந்த தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெந்தயம் முதல்லே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தீஞ்சு போச்சுன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பு மீன் குழம்புல தெரிய ஆரம்பிச்சிடும். கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசைக்கு இந்த மீன் குழம்பு வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மீன் பிரியர்களுக்கு, மீன் குழம்பு பிரியர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி டேஸ்ட்டுக்கு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா சலிப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் காசை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலையே சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஹோட்டலில் போயிட்டு நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னால ரொம்ப பயமாக இருக்குது.
யூடியூப்பை ஓப்பன் பண்ணுனாலே நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கெட்டுப்போன மீன், சிக்கனு, இறைச்சி வச்சு ரொம்ப சமையல் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரும்போது ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. அதனாலேயே நான் குழந்தைங்க என்ன ரெசிபி கேட்டாலும் வீட்டிலேயே சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்துட்றது வழக்கங்க. இப்போ நம்ம குடம்புளியை வடிகட்டி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நம்ம அரைச்சி பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு ராஸ்மெல் போக தலை நல்லா கொதித்து வரட்டும். உப்பு போதுமாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் காரம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சுவையான இந்த கேரளா மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. நல்லா ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மீனை சேர்த்துடலாம். மீனை இந்த முழு மீனாக சேர்க்குறப்போ பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க மீனும் சேர்த்து சாப்பிட்றாங்க. முதல்ல நான் துண்டாக வாங்கிட்டு குழம்புல சேர்க்கும்போது அந்த துண்டை எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காக இந்த மாதிரி முழு மீனாக சேர்த்துறது. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் உங்களுக்கு ஒரு கொதியிலேயே வெந்துடும். மீனை சேர்த்துட்டு நல்லா ஓரங்கள் எல்லாம் நல்லா மசாலாவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களை கிளறி விட்டுக்கோங்க. மீனை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். குழம்பை மட்டும் அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறப்ப இந்த மாதிரி பட்டையான கரண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மீன் உடையாது. மேலாப்பில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை அதாவது பச்சையாக உள்ள கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.